வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. நீங்கள் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி ரியாலிட்டியாக ஷேடோ கொடுக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மெத்தட் நீங்கள் போஸ்டர் கிரியேட் பண்ணுறது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் CC 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த டுட்டோரியல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெப்சி டின்னை PNG டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பேக்ரவுண்ட் இப்போ இல்லை. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற போஸ்டர் சைஸ் 1:1 இருக்கட்டும். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த சைஸ் க்ரியேட் பண்ணலாம். ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். விட்த் 1080, ஹைட் 1080, ரெசல்யூஷன் 300 கொடுத்துட்டு RGB கலர் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதோட கலர் ஒரு ஆரஞ்சு கலராக மாற்றிக்கலாம். எல்லோவில் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சாக வரும். இந்த மாதிரி நல்லா ஆரஞ்சு கலராக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலர் நமக்கு டாக்குமெண்ட்டில் அப்ளை ஆகிடும். இப்போ இந்த பெப்சி டேப்புக்கு போயிட்டு இந்த டின் பாட்டில் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டில் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சைஸ் ரெடியூஸ் பண்ணணும். Ctrl T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்துடும். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் சைடில் இந்த மாதிரி எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை மட்டும் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ப்ராடக்ட்டை டாக்குமெண்ட்டுக்கு சென்டர் பண்ணிக்கலாம். இந்த டின் லேயரையும் கீழே பேக்ரவுண்ட் லேயரையும் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த அலைன் ஆப்ஷனில் சென்டர் ஹரிசாண்டல் அலைன், சென்டர் வெர்டிக்கல் அலைன் கொடுத்துருங்க. நம்ம டாக்குமெண்ட்டுக்கு சென்டர் அலைன் ஆகிடும். இப்போ இந்த டின் லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl T ப்ரெஸ் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்துடும். இப்போ உங்கள் கர்சரை கார்னரில் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆப்ஷன் மாதிரி வரும். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். அதுவே ஸ்னாப் ஆகும். இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. தென் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஷார்ட்கட் கீ B. மேக் ஷூர் ப்ரஷோட டைப் சாஃப்ட் ப்ரஷ்ஷாக தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஹார்ட்னஸ் 0 இருக்கணும். ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ க்ளோஸ் ப்ராக்கெட். சைஸ் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கும் இந்த டின் லேயருக்கும் இடையில ஒரு லேயர் க்ரியேட் பண்ணணும். பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு நியூ லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த டின்னுக்கு சென்டராக வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அகைன் இன்னொரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதோட பிளெண்ட் மோடை ஓவர் லேவாக மாற்றிடுங்க. அடுத்து ஷேடோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பண்ண ஒயிட் லேயருக்கு மேலேயே அகைன் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம ஷேடோ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரஷ் ஆப்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இதில் மேலேயும் கீழே இந்த மாதிரி டாட் இருக்கும். கீழே உள்ள டாட்டை ஜஸ்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி மேலே கொண்டு போனீங்கன்னா ப்ரஷோட ஷேப் இந்த மாதிரி மாறிடும். இப்போ பாருங்கள் என் ப்ரஷ் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ இதோட சைஸை ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவு வச்சுக்கிறேன். இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் இருக்கணும். இதில் பிளாக் வச்சுட்டு ஜஸ்ட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். இந்த ஷேடோவை Ctrl T போடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்துடும். இதில் மேலே இங்கே வார்ப் சிம்பிள் மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் சைடில் கிரிட்டுன்னு இருக்கும். இதில் டிஃபால்ட்டுன்றதை 3x3 மாற்றிக்கோங்க. நம்ம செலெக்ஷனோட ட்ரான்ஸ்ஃபார்மில் 3 காலம் 3 ரோஸ் வந்துடும். இப்போ இந்த டாப்பில் இருக்க நோட்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போங்க. அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரி கொண்டு போயிடுங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு சைடில் இருக்க நோடையும் இந்த மாதிரி லைட்டாக மேலே கொண்டு போயிடுங்க. தென் இதில் சென்டராக அப்படி கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி கொண்டு போயிடுங்க. மேலே இருக்கிறத இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி கொண்டு போயிடுங்க. லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வச்சுருங்க. தென் மேலே இருக்க இந்த டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப லீனாக இருக்குது. இதை தான் நம்ம மெயினாக இந்த இடத்துல ஜஸ்ட்டு டச் ஆகும்போது வரும்ல அந்த மாதிரி ஷேடோவாக நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதே ஷேடோவை Ctrl J போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு Ctrl T போட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் இதையும் அதே மாதிரி கீழே எடுத்துகிட்டு இந்த ஷேடோவுக்கு மேலே வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்த பெரிய ஷேடோவை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணணும். எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த அண்டர்லைங் லேயரில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு நாபை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். நமக்கு செப்பரேட் ஆகி இந்த மாதிரி வரும். நல்லா அது பேக்ரவுண்டோட பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்படி இருந்தது இந்த மாதிரி எப்படி பிளெண்ட் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஓரளவு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த பெரிய ஷேடோ லேயருக்கு கீழே இருக்க இந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்க, ஒயிட் மாஸ்க்கு. இதில் நம்ம என்னென்னலாம் பிளாக்கில் பெயிண்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஹைட் ஆயிரும். அதனால் மேக் ஷூர் ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷோட ஷேப்பை ரவுண்டடாக மாற்றணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை இழுத்து விட்டுருங்க. இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக அந்த இடத்துல இந்த மாதிரி சைடில் தெரியுறதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணுங்கள். தென் அதே மாதிரி கீழேயும். இப்போ ஓவராலாக கீழே இருக்க ஷேடோஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த பாட்டில் மேலேயே ஒரு ஷேடோஸ் வரணும். இந்த பெப்சி டின் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இதை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி
கீழே இந்த டின் லேயருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லேயரை. இப்போ இந்த லேயரில் நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து இந்த டின்னுக்குள்ளார மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும், வெளியில் வராது. இந்த கிளிப்பிங் மாஸ்க், லேயர் மாஸ்க் இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மாஸ்கிங்னு. ஸோ அந்த வீடியோவில் எல்லா மாஸ்கிங்குமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இதில் புரிஞ்சிக்க முடியாதவங்க அதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. இப்போ ப்ரஷோட சைஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜிலேருந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த ஷேடோஸ் வந்து அப்படியே இந்த பாட்டில்லையும் படுற மாதிரி இந்த மாதிரி மைல்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பாட்டில் குள்ளாரே போகாமல் வெளியிலே இந்த மாதிரி லைட்டாக கிளிக் பண்ணி இந்த மாதிரி மைல்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டார்க்காகவே இருக்கட்டும். அகைன் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி இதையும் கீழே உள்ள லேயருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே பெயிண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே. இப்போ இதோட பிளெண்ட் மோடை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நார்மலில் கிளிக் பண்ணிவிட்டு டவுன் ஏரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளெண்ட் மோட் ஒன்று ஒன்றா மாறிட்டே இருக்கும். இதில் எது செட் ஆகுதோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட் லைட் ஓகே தான். இதோட ஒப்பாசிட்டி மட்டும் இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஓவரால் நம்ம கீழே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த டின்னோட 2 சைட்ஸ்லையுமே லைட்டாக ஹைலைட்ஸ் கொடுத்துட்டா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஷேடோஸ்க்கு மேலே டாப்பில் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழோட லேயருக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஐ ட்ராப்பர் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோவை பிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு அதே மாதிரி சைடில் லைட்டாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைட்லேயும் லைட்டாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இதோட பிளெண்ட் மோடையும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இதையும் ஓவர்லேயே வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒப்பாசிட்டி லைட்டாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதை ஹைட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த லைட்டாக மைல்டான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டுறதுக்காக இந்த லேயரை மட்டும் டூப்ளிகேட் பண்ணி ஜஸ்ட்டு பேக்ரவுண்டோட கம்பைன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஃபைனலாக டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ஷேடோ டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. நம்ம ஜான்வரி 2nd வீக்லேருந்து இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் பிகினர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கிளாஸஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.